அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளை மாணவர்களின் நலன் கருதி ஜனவரி மாதத்தில் நடத்த வேண்டும் என அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மீள முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்பது அவரது கருத்து. சித்தூர் மாவட்டம் ரேணிகுண்டாவில் செம்மரம் வெட்டி கடத்தி வந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள், கார், ஆட்டோ முதலியவற்றை பறிமுதல் செய்தனர். தப்பியோடிய 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தென்காசியில் சிதம்பரேஸ்வரர் ஆலயத்தின் எதிரில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி மன்ற பெண்கள் திரிசூலம் வைத்து வழிபாடு நடத்தினர். கோயில் எதிரே உள்ள தனியார் பள்ளி நிர்வாகிகள் திரிசூலம் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. அங்கு வந்த போலீசார் திரிசூலத்தை அப்புறப்படுத்தினர். விருத்தாச்சலம் அருகே வெள்ள நிவாரணம் வழங்க கோரி பொதுமக்கள் 2 இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூவனூர் பேருந்து நிலையம் மற்றும் புதுக்கூரைப்பேட்டையில் நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டு.